ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயம் போட்டுக்குங்க. வெந்தயம் போட்டுட்டு கடுகு உளுந்து கொஞ்சம் போடுங்க. 1/4 ஸ்பூன் கடுகு உளுந்து, கருவேப்பிலை போட்டுக்குங்க. தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்குங்க. அது நல்லா வதங்கட்டும். சரிங்களா? வெந்தயம் கண்டிப்பாக போடுங்க. குழம்புக்கு, மீன் குழம்புக்கு ரொம்ப மணமாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா சுருளாக வதங்கட்டும். நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போடலாம். மீன் குழம்புன்னு கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்குங்க. எண்ணெயிலே போட்டுக்குங்க. எண்ணெயில் போடும்போது அந்த பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கும், மஞ்சத்தூள் ஸ்மெல் வராமல் இருக்கும். எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ புளி தண்ணி ஊற்றுறோம். எப்படின்னா, நான் புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வடிகட்டிட்டு அதில் ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஒரு 2-3 கொத்தமல்லி போட்டிருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் பச்சை மிளகாவை அப்படியே 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? இது எல்லாத்தையும் போட்டு அது கூட குழம்புக்கு தேவையான ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். சரிங்களா? தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு புளி கரைசலில் போட்டு நல்லா கரைச்சிக்குங்க. கரைச்சிட்டு அதை நம்ம இப்படி வெங்காயம் வதங்கின பிறகு அது மேலே ஊற்றலாம். சரிங்களா? இப்படியும் வைக்கலாம், தக்காளியும் வதக்கியும் வைக்கலாம். எனக்கு இப்படி தோணும்போது இப்படி வைப்போம், வதக்கியும் வைப்போம், இப்படியும் வைப்போம். எப்பப்போ எப்படி தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கிறது. பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? இந்த நுரை ஓரத்துலலாம் தங்காத அளவுக்கு கொஞ்சம் தள்ளி விட்டுக்கிட்டே இருங்க. அது ஓரத்தில் தங்குச்சுனாக்கா அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் அப்படியே இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ஹையில் வைங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போது அந்த ஓரத்தில் இருக்க அந்த நுரையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச உடனே ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சிருங்க. குறைச்சிட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நுரை தங்காது. சரிங்களா? அந்த பச்சை வாடை இல்லாமல் குழம்பு நல்லா கொதிக்கும். இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை அதில் சேர்த்துடலாம். நான் கவலை மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? கவலை மீன் குழம்புனா கொஞ்சம் திக்காக வைக்க மாட்டேன் நான். கொஞ்சம் தண்ணியாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எங்கள் வீட்டில் அப்படி வச்சா ரொம்ப பிடிக்கும். அதனால் இதை கொஞ்சம் தண்ணியாக வைப்பேன். க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மீனை போட்டுடலாம். மீனை போட்டுட்டு ரொம்ப குழம்பு கிண்ட வேண்டாம். அதே மாதிரி குழி கரண்டி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கரண்டியை யூஸ் பண்ணி கொஞ்சம் தெகலான கரண்டியாட்டால் மீன் உடையாமல் இருக்கும். அதே மாதிரி ஸ்டவ்வையும் ஹையில் வைக்காதீங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு மீன் போட்ட பிறகு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும். குழம்பு கொதி வந்த பிறகு லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கிறது குழம்புக்கு நல்லது. நல்லா அந்த வாசமெல்லாம் அதிலே இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி லைட்டாக அது பண்ணி விடுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். குழம்பு போட்டு நல்லா கலக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பொறுமையாக கொதிக்கட்டும். திறந்து கொஞ்சம் லைட்டாக மட்டும் கிண்டி விடுங்க. ரொம்ப போட்டு கலக்க வேண்டாம். கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுமே கொஞ்சம் கொத்தமல்லி ரொம்ப கம்மியாக தான் போடுவேன் நான். கருவேப்பிலை தான் கொஞ்சம் கூட போடுவேன். மீன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இட்லியும் மீன் குழம்பும் தான். வாங்க சாப்பிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.